அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் கால்பிளாடர் அண்ட் லிவர் இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசன பயிற்சி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த ஆசன பயிற்சியை பண்ணுறதுக்கு முன்னால் அது நம்ம பத்மாசனம் பயிற்சியில் போயிட்டு தான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஏற்கனவே நம்ம பத்மாசனம் இதய நோய்களுக்கான ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஆசனம் பழகுவோம். ஒரு சமதளமான இடத்துல ஒரு தரை விரிப்பை போட்டுக்கலாம். அது மேலே இப்படி காலை நீட்டி உட்காந்துக்கிறோம். முதல்ல நம்ம பத்மாசனம் போடுறோம். வலது காலை மடக்கி இடது காலில் வச்சுக்கலாம். இடது காலை மடக்கி வலது காலில் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நிமிர்ந்து நேராக உட்காந்துக்கிறோம். நம்மளுடைய தண்டுவடம், கழுத்து பகுதி, தலைப்பகுதியெலாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பத்மாசனத்தில் உட்காந்துட்டோம். வலது கையில் இந்த சுண்டு விரலுக்கு அடிப்பகுதியில் கட்டை விரலால் நுனிப்பகுதியை வச்சு டச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் ஆதிமுத்ரா. இப்போ இந்த கையை வலது கையை அப்படியே முதுகுக்கு பின்புறமாக நம்ம கொண்டு செல்கிறோம். இடது கையால் கொண்டு போயிட்டு இந்த மணிக்கட்டு பகுதியை பிடிச்சிக்கிறோம். நிமிர்ந்த நிலையில் உட்காந்துருக்கோம். லேசாக மூச்சை இழுக்கிறோம், மெதுவாக அதை ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ மீண்டும் ஒரு முறை சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டு மிக மெதுவாக அப்படியே குனிந்து தரையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம தலையை கொண்டு போயிட்டு இப்போ தரைப்பகுதியில் நம்ம டச் பண்ணியிருக்கோம். இந்த பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக மூச்சு இழுத்தவாறு மேலோக்கி வரணும். ப்ரீத் அவுட் பண்ணி ஒரு நார்மல் ப்ரீத்திங், இயல்பான சுவாசத்துக்கு வந்துடலாம். முத்ராவை பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதையே நம்மளுடைய இந்த பக்கவாட்டில் நம்ம இதை இப்போ ஒரு முறை பண்ணி பார்த்துடலாம். பக்கவாட்டில் ஒரு முறை நம்ம இப்போ செய்து காண்பிக்கிறேன். ஆதிமுத்ரா எடுத்துக்கிறோம். வலது கை மணிக்கட்டை இடது கையால் பிடிச்சிக்கிறோம். நிமிர்ந்து உக்காந்துக்கிறோம். மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சை மெதுவாக வெளியேற்றியவாறு முன்புறமாக குனிந்து தரைப்பகுதியை தலை தொட வேண்டும். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு மீண்டும் நிமிர்ந்த நிலைக்கு, இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம். இப்போ நம்ம இந்த பயிற்சி முடிச்சிட்டோம். முத்ராவை பிரிச்சுட்டு ஆசனத்திலிருந்தும் நம்ம மெதுவாக வெளியே கால்களை பிரித்து வெளியே நீட்டி இப்படி கொஞ்சம் நல்லா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமான நிலையில் நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். யோகமுத்ரா பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த பயிற்சி செய்யும் பொழுது, அந்த கவிழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு 10 நொடிகள் அந்த பொசிஷனில் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி ஓய்வு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு 3 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணோம்னா சிறப்பு. ஒரே நாளில் பண்ண முடியல அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளாக கூட நம்ம படிப்படியாக அந்த நேரத்தை பயிற்சியினுடைய நேரத்தை அதிகரிச்சுட்டு போகலாம். அதிகபட்சம் 15 நொடிகள் வரை கூட அந்த பயிற்சி செய்யலாங்க. ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சி, கல்லீரலையும் லிவரையும் பாதுகாக்கக்கூடிய பயிற்சி இந்த யோகமுத்ரா. இது என்ன பெனிஃபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களில் ஆமை, டார்டாய்ஸ் ஆமைன்னு ஒரு உயிரினம் இருக்குது. அது ஒரு 300 வருஷத்துலேருந்து 350 வருடம் உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது. அதுபோல் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இருக்கிறதுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த யோகமுத்ரா. இது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலை முதல்ல முற்றிலுமாக நீக்குது. அடிவயிற்று உறுப்புகளை ரொம்ப அற்புதமாக பலப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகளை தூண்டுறதுக்கு காரணியாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 6 ஆதார சக்கரங்கள், மூலாதார சக்கரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னா, சகசிராரம் உட்பட மொத்தம் 7 சக்கரங்கள். இந்த பிரதான சக்கரங்கள் அத்தனையும் ஒருங்கிணைச்சு ரொம்ப ஒன்று சேர்ந்து செயல்பட வச்சு உடம்பை மிக மிக ஆரோக்கியமான ஒரு உச்சபட்ச ஆரோக்கியத்திற்கு அழைச்சிட்டு போகிற பயிற்சி தாங்க இந்த யோகமுத்ரா பயிற்சி. இதில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேட்டி லிவர், ஃபேட்டி கால்பிளாடர் ஸ்டோன், இது எல்லாத்தையும்
வராமல் தடுக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் தாங்க இந்த யோகமுத்ரா பயிற்சிக்கு உண்டுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வந்துடுச்சுனாலும் இதை படிப்படியாக நம்ம உணவுகளையும் சேர்த்து இந்த பயிற்சியை நம்ம சேர்ந்து செய்து வரும் பொழுது ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து திரும்பிட முடியும். இந்த லிவரையும் சரி பித்தப்பையும் சரி நம்ம அழகான ஆரோக்கியத்தில் வந்து வச்சுக்கிட்டு அதனுடைய செயல்பாடை நம்ம வந்து குறைவில்லாமல் செய்கிறதுக்கான ஒரு செயலை வந்து தூண்டுறதுக்கான ஒரு முயற்சியும் இந்த பயிற்சியில் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபடலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியில் வந்து யாரெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அறுவை சிகிச்சை, பொதுவான அறுவை சிகிச்சைகள், உடலில் எந்த பாகத்தில் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் சரி, குறிப்பாக மார்பில் வந்து இதய நோய்க்கு ஸ்டண்ட் வச்சுருக்கவங்க, அடிவயிற்று பகுதியில் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சவங்களாம் நல்ல யோக சிகிச்சை நிபுணருடைய தகுந்த ஆலோசனை பெற்று செய்யும் பொழுது அதற்கான பயிற்சிகள் கூட தனிப்பட்ட முறையில் இருக்குது. அதை செய்யும்போது வந்து அந்த லிவரையும் பித்தப்பையும் நம்ம காப்பாற்ற முடியுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் வந்து இதற்கான இன்னும் ஒரு எளிமையான ஒரு பயிற்சியோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகி சிவானந்தம். வாழ்க நலமுடன். வணக்கம்.